சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் கோரிக்கை ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்கள் பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் வந்து குளிக்க போடுவோம். சாயப்பா 3 பேர்த்தோட சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேத்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யாரோட பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேம் கொடுக்குறவங்க கண்டிப்பாக போய் ஷார்ட்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு பேர் வரலையேன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் ஷார்ட்ஸில் பார்த்தா எனக்கு சாயப்பா வந்து உங்கள் பேர் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோடு எழுதி போடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சாயப்பா இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்பிக்கையுடன் எழுதி போடுங்க. ஓம் சாய்ராம். என்னுடைய அன்பு தங்கமே, என்னுடைய குழந்தையே, இன்று வியாழக்கிழமை விடியல் உன்னை பார்ப்பதற்காக இந்த சாயாகிய நான் ஓடோடி வந்துவிட்டேன். எனக்கு அவ்வளவு சுலபமாக யார் வீட்டுக்கும் போக வேண்டும் என்று தோன்றாது. ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது மட்டும் நீ கூப்பிட்ட உடனேயே உன்னுடைய வீட்டுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனமானதோ தோன்றிவிட்டது. ஏனென்றால் உன்னுடைய உள்ளத்தில் எந்த கள்ள கபடமும் கிடையாது. யாரிடம் பேசினாலும் நேரான பேச்சு. சரி என்றால் சரி, இல்லை என்றால் இல்லை, பிறகு சொல்கிறேன், நாளை சொல்கிறேன் என்ற வார்த்தை கிடையாது. நேருக்கு நேராக முடியும் முடியாது என்று நேருக்கு நேரான உன்னுடைய பதில். எல்லா விஷயமும் மனதில் எதையும் வைத்து கொள்ளாமல், எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவு உன்னுடைய குடும்பத்தில் வைக்காமல், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக உன்னுடைய குடும்பத்தில் இருப்பதெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன்னுடைய குடும்பமே ஒரு அழகான குடும்பமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் சிலர் அதையும் சேர்ந்து சச்சரவு செய்யலாம் என்றெல்லாம் பார்க்கிறார்கள் தான். ஆனால் ஒரு பொழுதும் ஒரு நாளும் அவர்களுக்கு நான் வாழ்க்கையில் இடத்தையே கொடுக்க மாட்டேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உன்னை வாழ வைப்பேனா, இல்லை மற்றவர்களுக்கு வழியை விட்டு உனக்கு துன்புறுத்தலை கொடுப்பேனா? தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் வாழ வைப்பேன். எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்கவே மாட்டேன். நீ என்னுடைய பிள்ளை என்பதனால் நான் இதை சொல்லவில்லை. பொதுவாக எந்த பிள்ளையாக இருந்தாலும் சொல்கிறேன். தங்கமான பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் மீட்டு கொண்டு வருவதுதான் ஒரு அப்பாவுடைய கடமை. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஒரு பிள்ளை தேவையில்லாத சில விஷயத்தில் சில பிரச்சனையில் போய் மாட்டிக்கொண்டது என்றால், சில நபர்களிடம் மாட்டிக்கொண்டது என்றால் யார் வந்து முதலில் காப்பாற்றுவாள்? முதலில் ஒரு அப்பா தான் வந்து காப்பாற்றுவான். அதே போலத்தான் இந்த சாயும் உன்னை நிச்சயமாக எல்லா பிரச்சனையிலும் இருந்து காப்பாற்றவும் வழி நடத்தவும் எனக்கு தெரியும். நிச்சயமாக நீ மாட்டிக்கொண்டு தவிக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருந்து நான் காப்பாற்றி விடுவேன். எந்த நம்பிக்கையில் உன்னுடைய வீட்டிற்கு நான் வந்தேன் தெரியுமா? நீ எப்பொழுதோ உறவுகள் வருகிறார்கள், அவர்களையே நீ நன்றாக பார்த்து கொள்ளும் பொழுது இந்த சாயை நீ நிச்சயமாக வரவேற்பாய். இந்த சாயை மனம் கஷ்டப்படாமல் வைத்திருப்பாய் என்றுதான். தங்க பிள்ளையே, எந்த அளவுக்கு நான் உன்னுடைய வீட்டுக்கு சந்தோஷமாக வந்திருக்கிறேனோ அதே போல உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சந்தோஷங்கள் நிலைத்து இருக்கும். தெய்வத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு வரும் உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அந்த தெய்வங்களானது நிச்சயமாக உங்களுடைய மனம் கோணாமல் நிச்சயமாக நல்லதே நடத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது செய்யும். நான் மட்டுமல்ல, நீ எத்தனையோ தெய்வங்களை கும்பிடுகிறாய். எந்த தெய்வத்திற்காவது நீ முதலில் தெய்வமே என்கின்றாயா? அப்பா அம்மா என்ற முறையை தான் வைக்கிறாய். அந்த அப்பா அம்மா தெய்வங்கள் ஆகிய எல்லோரும் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வாழ்க்கையையே தருவார்கள். நீ தெய்வம் என்று பார்ப்பது கிடையாது. உன்னுடைய உறவாகவும் உன்னுடைய பெற்றோராகவும் உன்னுடைய குழந்தையாகவும் தான் ஒவ்வொரு தெய்வத்தையும் முறை வைத்து தான் நீ பார்க்கிறாய். தங்கமான பிள்ளையே, யோசிப்பதற்கு ஒன்றுமே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான விஷயமும் நடக்கவும் நடக்காது. நன்மைகள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும். இந்த வியாழக்கிழமையில் நான் உனக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு நிலையிலும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்தது போல மாறும். உன்னுடைய வாழ்வில் எல்லாமே உனக்கு ஏற்றதாகவே நடக்கும். கண்களை நன்றாக திறந்து பார். உன்னை சுற்றி எத்தனை தெய்வங்கள் இருக்கிறது, எத்தனை விஷயங்கள் இருக்கிறது என்பதை கண்ணை திறந்து உற்றுப்பார். வாழ்வில் எதுவாக இருந்தாலும் இந்த சாயாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு கோபுரத்தில் தான் உட்கார வைப்பேன்.
பலர் பலவிதமாக உன்னை பேசி கஷ்டப்படுத்தலாம். ஆனால் அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களை நான் கொண்டு வந்து சீக்கிரமாகவே சேர்ப்பேன். நம்பு. உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் நிலைமைக்கு வந்துவிட்டது என்று நம்பு. இந்த விடிய காலையில் நான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நம்பு. இந்த சாய்க்கு தெரியாதா உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று? இந்த சாய்க்கு தெரியும் என்னுடைய பிள்ளையே. நீ நல்ல பிள்ளை. நிச்சயமாக உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இன்றுக்குள் தருவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்பேன். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும். முக்கியமாக சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து நிறைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் அனைத்தும் பொன்னாகவும் பொருளாகவும் சேர ஆரம்பிக்கும். இந்த வியாழக்கிழமையை உன்னால் மறக்கவே முடியாது. எவ்வளவு சாய் செய்கிறார் என்று பார்ப்பாய். லீலைகளை நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன். இனிமேல் நான் இல்லையோ, சாய் இல்லையோ, இருக்கிறாரா என்ற சந்தேகமே உன்னுடைய வாழ்க்கையில் வரவேண்டும் என்ற அவசியம் கிடையாது. போதுமா? நம்பிக்கையாக இரு. இனிமேல் என்னுடைய வார்த்தைகளானது உன்னுடைய காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும். நன்மைகளானது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து கொண்டே இருக்கும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனை வந்தது என்ற ஒரு விஷயத்திற்கு கூட இடமே கிடையாது. எல்லாமே உனக்கு சுபமாகவும் எல்லாமே உனக்கு திருப்திகரமாகவும் நிச்சயமாக இந்த சாயாகிய நான் செய்து உன்னை வாழ வைப்பேன். தங்கமான பிள்ளையே, கண்ணீரை துடைத்துக்கொள். காலையிலேயே தேவையில்லாத யோசனைகள் இருக்கக்கூடாது. சிரித்து புன்னகையோடு நம்பிக்கையோடு கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய தொழில், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் கவனித்து கொண்டு ஒரு நல்ல அப்பாவாக இருந்து என்னுடைய கடமையை எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் சரியாக நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால் தான் சொல்கிறேன், எதையும் நினைத்து கவலைப்படாதே. எல்லா விஷயமும் மாறும். எல்லாமே நல்லதாக நடக்கும். தேவைப்படும் இடத்தில் என்னுடைய உதவிகள் உடனுக்குடனே கிடைக்க ஆரம்பிக்கும் என்று அதனால் தான் சொல்கிறேன். நம்பிக்கை இருந்தால் இந்த சாய் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் சாயை இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்து பார்ப்பார்கள். நீ எப்படி இருக்க போகிறாய் தங்கமே? சோதித்து பார்க்க போகிறாயா? இல்லை என்றால் தேவையே இல்லாமல் கஷ்டப்பட்டு தேவையே இல்லாமல் ஏதேதோ குழப்பத்தை வைத்துக்கொள்ளப் போகிறாயா? நன்மை உண்டாகட்டும். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீ பெற்றுக்கொள். நான் உனக்கு தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் தாராளமாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கும் வழியை பார். உனக்கு எல்லாமே நான் தருவேன். சகலமும் தருவேன். இன்று இப்படி பேசுகிறேன், நாளை பேசுவனா? நாளை நிச்சயமாக இதெல்லாம் செய்வேனா? இன்று இதெல்லாம் செய்வேனா? எப்பொழுதும் கூடவே இருப்பேனா என்பதெல்லாம் நினைக்காதே. இன்றும் பேசுவேன், நாளையும் பேசுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நித்தம் நித்தம் என்னுடைய குரல் கேட்டுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டு உனக்கு நல்வழி சொல்லிக்கொண்டு எப்பொழுதுமே உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். இந்த சாய்க்கு எல்லையே கிடையாது. இந்த சாயாகிய நான் நிச்சயமாக உன்னோடு பேசுவேன், உன்னோடு இருப்பேன். என்னுடைய தங்கத்தை வாழ வைப்பது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். மற்றபடி தேவையில்லாத விஷயத்தில் நான் கவனத்தை செலுத்துவது கிடையாது. நம்பிக்கையோடு இருங்கள், எல்லாம் மாறும். சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெறுவார் வாழ்வு வாழ்வீர்கள். தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.